வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். அண்ட் டுடே வந்து ஒரு நிஃப்டியில் ஒரு நல்ல ட்ரேட் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் பிரேக் டவுனை பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 1% கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் மூவ், ஒரு கன்சால்டேஷன் இருந்துச்சு ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 1 hour கன்சால்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட், தென் ஒரு நல்ல மூவ், தென் சைட்வேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் ஈவன் நீங்கள் வந்து இந்த கேண்டில் வந்து என்ட்ரி கேண்டில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நாட் அ கன்வின்சிங் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து டாப்பில் ஒரு நல்ல விக் இருந்துச்சு. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல விக். ஸோ இந்த வீக் இருந்ததுனால ஐ எம் நாட் மச் கான்ஃபிடென்ட். ஈவன் தோ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல அப் மூவ், ஒரு கன்சால்டேஷன், ஒரு பிரேக் அவுட், அப் மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. தென் ரெண்டாவது ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த கேண்டலில் என்ட்ரி எடுக்கல. இந்த வந்து ஒரு விக் இருக்கிற ஒரு வீக்கான கேண்டில் என்னதான் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்தாலுமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வீக்கான டெரர் இந்த இடத்துல செல்லர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளோட என்ட்ரி பிளேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் வந்து டவுனில் தான் போச்சு. பட் இந்த செகண்ட் ஃபர்தர் கேண்டிலோட க்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நல்ல பையிங் மொமெண்டம் இருந்துச்சு. பையர்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரு ஹேமர் பேட்டர்ன் ரேஞ்சில் வந்து இந்த கேண்டில் நான் சொல்கிறேன், செகண்ட் கேண்டில். ஸோ ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல என்னோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 170 ஆப்ஷன்ஸ் சார்ட் ஐ மீன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் 155 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட இதுக்கு பிலோ, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ வரைக்கும் வந்துச்சு ஆப்ஷன்ஸ் சார்ட்டில். அண்ட் 170 அப்படிங்கும்போது 215 வந்து டார்கெட்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் நம்மளோட பொசிஷன்ஸ். இன்றைக்கி எடுத்தது 3142 rupees. 18 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம போட்டது 15 பாயிண்ட்ஸ் தான். பட் 18 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகிருக்கு. அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் 140 ஆவரேஜ் ப்ரைஸ் 170 அண்ட் செல்லிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 218. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 203 அண்ட் குவான்டிட்டி ஒரு லாட்டு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் சார்ட். ஸோ சேம் as ஸ்பாட் சார்ட். ஏன்னா வந்து இது கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதுங்காட்டி ஸ்பாட் சார்ட்டுக்கு கிட்டத்தட்ட சேம் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சொன்னல பிரேக் அவுட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்னதான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலுமே ஒரு ஹியூஜ் விக் இருந்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில். இது வந்து ஒரு பையிங் மொமெண்டத்தை இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ என்ட்ரி எடுத்திருந்தோம். 170 நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே லைக் அந்த என்ட்ரி கேண்டிலுக்கு ஹாஃப் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கிட்ட வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து டார்கெட் ஹிட். ஸோ இந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேண்டில்லையே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 150 145 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் 245 வரைக்கும் போயிருக்கு. பட் நம்ம வந்து இந்த இடத்துலையே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்திருக்கு ஃபார் த ஹோல் டே. ஸோ 203 வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். இந்த 203 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ தட்ஸ் த திங். ஸோ இதுதான் டுடேஸ் மார்க்கெட். அண்ட் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கேண்டில் வந்து அவ்வளோ ஹியூஜாக இல்லை, ஐ மீன் கன்வின்சிங்காக இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலுமே விச் இஸ் ஃபைன். ஏன்னா வந்து என்ட்ரி அவ்வளோ ஒரு பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் அப் மூவ், ஒரு கன்சால்டேஷன், அப் மூவ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்து ஹேமர் கேண்டில், ஒரு கன்வின்சிங்கான பையர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணியிருந்தோம். And that's the thing. And if you found this video useful, kindly like and subscribe this video. And thanks for the support, guys. Bye. Thanks.